بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد نصركم الله في مواطن قصيرة ويوم حنين إذا أعجبتكم كثرتكم فلم تغن عنكم وما وضاقت عليكم الأرض بما رحبت صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يبدأ المؤمنون من حجر واحد وقال كما عليه الصلاة والسلام قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நம் அனைவரும் மீது நின்று நிலவுமாக. ஆமென். தொலைநோக்கு சிந்தனைகள் வேண்டும் என்ற தலைப்பில் எல்லா செய்திகளையும் எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தோல்வி செய்து. ஆமென். மேலான பெருமக்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மில் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு, அந்த பிரச்சனைகளால் ஏற்பட்ட அந்த நஷ்டங்களுக்கும் அந்த நஷ்டங்களுக்கும் அது பற்றியே மட்டும் யோசித்துக் கொண்டிருந்தால் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். பொதுவாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால் வரக்கூடிய இழப்புகள், அதனால் வரக்கூடிய கஷ்டங்கள், இதை நினைத்து கொண்டிருந்தால் மனிதனுக்கு கண்டிப்பாக மன உளைச்சல் ஏற்படும். அப்படி அந்த மன உளைச்சல் ஏற்பட்டு விட்டால் அந்த மன உளைச்சலின் காரணமாக பல்வேறு நோய்களுக்கு ஆளாக நேரிடும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் துன்யாவுடைய வாழ்க்கை சுருங்கிவிடும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, நமக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சலுக்கு சரியான முடிவு என்ன என்பதை நாம் வாழும் காலத்திலே ரொம்ப தொலைநோக்கு சிந்தனையாக, தொலைநோக்கு பார்வையாக சிந்தித்து செயல்பட வாழ பழகி கொண்டால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாம் இலகுவாக கையாண்டு விடலாம். வாழ்க்கையிலே தேவைகள், குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது மன உளைச்சல்களை தவிர்த்து நம்மால் வாழ முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனையில் நாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். மேலான பெருமக்களே, அந்த மன உளைச்சல் வராமல் இருக்கணும் என்று சொன்னால் சரியான தீர்வுகள் கிடைக்க வேண்டும். நமக்கு சரியான தீர்வு நம்மால் எடுக்க முடியாவிட்டால் நம்மை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், அவர்களிடத்துல போய் நாம் ஆலோசனைகள் கேட்க வேண்டும். அப்படி நமக்கு சார்ந்தவர்களிடத்தில் நாம் ஆலோசனைகள் கேட்கின்ற பொழுது அவர்கள் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார்கள். அதனால் நம் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். நிறைய தற்கொலைகள் ஏற்படுவதற்கு காரணமே தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் ஆலோசனை செய்வது கிடையாது. நிறைய பேர் வாழ்க்கை தவறாக நடத்துவதற்கு காரணம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த குழப்பங்களுக்கு ஆலோசனைகள் செய்வது கிடையாது. அந்த ஆலோசனைகள் செய்தால் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும். நான் ஒரு வரலாற்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா சூரத்துல் யூசுஃபிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அழகாக வர்ணித்து பேசுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து மன்னரை பார்க்கவில்லை. எதுவரைக்கும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மன்னர், எகிப்து மன்னர் கண்ட கனவை, அந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்பதை தெரிகின்ற வரைக்கும் எகிப்து மன்னருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் யார் என்று தெரியாது. எகிப்து மன்னரை சேர்ந்த அந்த மன்னர் ஒரு நாள் இரவு ஒரு கனவை காண்கிறார். அந்த கனவிலே 7 வகையான கொழுத்த மாடுகள், 7 வகையான கொழுத்த மாடுகள், 7 வகையான நலிந்த மாடுகள், இந்த இரண்டையும் கனவில பார்க்கிறார். நலிந்த மாடுகள், மெலிந்த மாடுகள் கொழுத்த மாடுகளை சாப்பிடுகின்றன. இது ஒரு கனவு. அதே கனவினுடைய தொடரிலே பசுமையான பச்சை பச்சையில் இருக்கக்கூடிய கதிர்களை பார்க்கிறார். அதே நேர் எதிரில் காய்ந்த ஒரு வறண்டு போன ஒரு
பசுமையான எதிர்த்துக்கு, பசுமையான எதிர்மறைக்கு சொல்ல போனால் காய்ந்த ஒரு காய் தண்ணியை பார்க்கிறார். இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று தெரியாமல் தன்னுடைய ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறார். யாருக்கும் விளக்கம் தெரியவில்லை. அந்த ஆட்களிலே ஒருவர் என்ன செய்தார், சிறையில் இருந்ததின் காரணத்தினால் அவர் சொல்லி காமிக்கிறார், நாங்கள் சிறையில் இருந்த பொழுது எங்கள் கனவுக்கு விளக்கம் சொன்ன ஒரு மனிதரை நாங்கள் கண்டோம். அவர்களிடத்தில் வேண்டுமானால் உங்கள் கனவுக்கு நாங்கள் பதில் கேட்கிறோம் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெயரை முன்வைக்கிறார்கள். அந்த மன்னர் சொன்னார், அவரிடத்தில் சென்று நான் கண்ட கனவுக்கு விளக்கம் கேளுங்கள். பொதுவா மன்னர் என்ன செய்ய மாட்டாங்க, இறங்கி வர மாட்டாங்க. அந்த மன்னர்கள் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே இறங்க மாட்டாங்க. மன்னர் இல்ல, பொதுவா ஒரு உயரத்துல ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்னைக்குமே இறங்க மாட்டாங்க. அது உலக யதார்த்தம். அப்ப கனவுக்கு விளக்கம் கேட்கின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இருக்கிற இந்த 7 வருஷம் உங்கள் நாடு செழிப்பாக இருக்கும். அடுத்த 7 வருஷம் உங்கள் நாடு வறுமை நோக்கி செல்லும். எனவே அறுவடை செய்யக்கூடியவர்கள் அந்த அறுவடையிலிருந்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதியை நீங்கள் மீதப்படுத்தி வையுங்கள். ஏனென்றால் அடுத்த 7 வருஷங்களுக்கு வறுமை நிலை வருகின்ற பொழுது தேக்கி வைத்தது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்ற ஒரு கனவுக்கு அந்த அற்புதமான விளக்கத்தை தந்தார்கள். இதை கேட்ட அந்த மன்னருக்கு உற்சாகம் பிறந்து விட்டது. யாருக்கும் தெரியாத ஒரு கனவுக்கு விளக்கத்தை இப்படி ஒரு மாமனிதர், ஒரு புத்திசாலி மனிதர் நான் வாழும் இந்த நாட்டில இருக்கிறார் என்று சொல்லி அவரை வரவழைத்து அவரிடத்துல எல்லா வகையான விஷயங்களை பேசினார்கள். கடைசியில சொன்னார்கள், நான் உங்களுக்கு அரசர் பதவியை தருகிறேன். அந்த மன்னர் சொன்ன பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் எனக்கு பதவி தருவதா இருந்தால் எனக்கு வேளாண்மை துறை பதவி தாருங்கள், விவசாயத்தை நான் சரியாக வழிநடத்துவேன் என்று சொல்லி விவசாயத்தை துறைக்கு சேர்ந்த வேளாண்மை பதவியை கேட்டு வாங்கினார்கள். காரணம், நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தில் ஒரு மன்னர் கனவு காண, அந்த கனவு விசித்திரமாக வர, அந்த கனவுக்கு பதில் சொல்ல தெரியாமல் எல்லோரும் திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக பதில் சொன்னார்கள். இது ஒரு வரலாறு. இந்த வரலாற்றின் வழியாக நாம் பெற வேண்டிய பாடம் படிப்பினையும் தொலைநோக்கு சிந்தனைகள் எப்பொழுதும் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டும். அதே மன்னர் கனவை கண்டார். பொழுது விடிந்தவுடன் கனவுன்னா வரத்தான் செய்யும் மனிதனுக்கு தூக்கத்துல, அதனால ஒரு பெரிய விஷயமா சொல்லி அதை கடந்து போகலாம். அல்லது அந்த கனவுக்கு விளக்கம் கேட்ட பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுன்னா அப்படி வரத்தான் செய்யும் விசித்திரமா, அதுக்கெல்லாம் விளக்கம் தேடிட்டு இருக்க முடியுமா, ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம். இந்த இடத்திலே மன்னர் தன் கனவுக்கு என்ன விளக்கம் என்பதை அதற்குண்டான பதிலை தேடிக் கொள்வதிலும், தன்னிடத்துல கேட்டு வந்த ஒரு தந்திரமான ஒரு விசித்திரமான கனவுக்கு சரியான விளக்கத்தை தர வேண்டும் என்ற ஒரு அழகிய ஆர்வத்திலும் 2 பேருடைய நிலைகளை கவனித்து பார்க்கின்ற பொழுது உலமாக்கள் சொல்லுவார்கள், மன்னரிடத்துல இருந்த தொலைநோக்கு சிந்தனையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த தொலைநோக்கு சிந்தனையும் தான் இந்த அளவுக்கு கனவுக்கு விளக்கம் கிடைத்தது, விளக்கம் தர முடிந்தது. வருங்காலத்தில் வறுமை காலத்திலும் அவர்களால் செழிப்பாக வாழ முடிந்தது என்று வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். மேலான பெருமக்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், லகத் நஸ்ருக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்துன் வ யௌம ஹுனைன். ஹுனைன் போர்ல சஹாபாக்கள் கொஞ்சம் அசதியா இருந்துட்டாங்க, கொஞ்சம் அசடா இருந்துட்டாங்க. நாம தான் பதில வெற்றியை காண்பிட்டோமே, நமக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான்னு சொல்லி ஹுனைன் போர்ல கொஞ்சம் ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு கவனக்குறைவா செயல்பட்டதுனால இது ஆயுதத்துக்கும் கசரத்துக்கும் அதிகமான பலம் இருக்குது என்று சொல்லி அவர்கள் கொஞ்சம் அசட்டை ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, வலாக்கத்து ஆலையும் அது பிமா அரஹதன், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வகையான ஒரு புரட்டி போடக்கூடிய தன்மையை ஏற்படுத்தினார். அந்த போர்ல ஒரு வெற்றியை கண்டதுக்கு பின்னால் அடுத்த கட்ட வெற்றிக்கு நாம் பலகீனமாக போவதற்கு காரணமே நாம தான் வெற்றி பெற்றுட்டோமே, நமக்கு அடுத்த வெற்றி இலகுவா கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாமல், ஒரு தொலைநோக்கு எண்ணம் இல்லாமல் வாழ்ந்தது காரணத்தினால் சஹாபாக்கள் வாழ்க்கையில என்ன ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பெரும் அடி ஏற்பட்டிருக்கிறது. மேலான பெருமக்கள், அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், லா யுந்தவுல் முஃமின், ஒரு மூமின் கொட்டப்பட மாட்டான் மின் ஹுஜ்ரின் வாஹிதின், ஒரே ஒரு தடவை தான் பாம்பு கொத்துல கையை விட்டான்னா தெரியாம அதுல கடியை வாங்கிப்பான்.
அதே பாம்பு பக்கத்துல ஒரு மூமின் மீண்டும் மீண்டும் என்ன செய்ய மாட்டான், போய் தன்னுடைய கையை உள்ள விடமாட்டான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தெளிவான ஒரு தத்துவத்தை சொல்லி தருகிறார்கள். மேலான பெருமக்களே, இந்த வரலாற்றின் வழியாக அல்லாஹ் குர்ஆனில் அந்த சூரா யூசுஃப்ல தொடர்ந்து சொல்லும் பொழுது காலு அல்லாஹு அஹ்லாமி வமா நஹனு பிதஅவில் அஹ்லாம், மன்னர் அந்த கனவுக்கு விளக்கம் கேட்கின்ற பொழுது அங்கிருந்த மக்கள் எல்லாம் சொன்ன பதில், இந்த கனவுக்கு யார் விளக்கம் தருவா? இப்படிதான் பதில் குர்ஆன்ல இருக்கு. இதெல்லாம் அறிவு தன்மைக்கு உட்பட்டதல்ல. நீங்க கண்டது கனவா, அந்த கனவுக்கு எப்படி எங்களால பதில் சொல்ல முடியும்? கனவா கண்டீங்க அப்படின்ற அளவுக்கு விமர்சிக்கின்ற அளவுக்கு கனவுக்கு அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் யாருமே ஆர்வத்தோடு பதில் சொல்ல வராத காரணத்தினால் அவர்கள் பெரும் நஷ்டத்தை அடைந்திருப்பார்கள். இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உன்னதமான ஆழமான சிந்தித்து செயல்பட்டு தொலைநோக்கு சிந்தனையோடு எப்படி 7 மெலிந்த மாடு 7 கொழுத்த மாடை தின்னும் என்பதை சிந்தித்தார்கள். சிந்தித்ததன் காரணத்தினால் தான் அவர்கள் சுற்றுச்சூழலை கவனித்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்கள் வயலுக்கும் உங்கள் விவசாயத்திற்கும் வரும் அடுத்த 7 ஆண்டுக்கு பெரும் பஞ்சத்தை தரவிருக்கிறான். எனவே அதை மையப்படுத்தி தான் அல்லாஹ் இந்த கனவை மன்னராகிய உங்கள் கனவில் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்ற சிந்தனையெல்லாம் உள்வாங்கிதான் கனவுக்கு விளக்கம் தந்தார்கள். இவையிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினையும் பாடமும், ஒரு மனிதன் இந்த உலகில் வாழும் காலம் எல்லாம் தொலைநோக்கு சிந்தனையோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். இந்த வரலாற்றிலே அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காண்கிறான். ஒரு மூமியினிடத்திலே எப்பொழுதும் தொலைநோக்கு சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பணம் இருக்கு, ஒரு உடல் பலம் இருக்கு, நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். பணமும் பலமும் நாட்கள் வருடங்கள் போனால் மங்கி எல்லாம் வீணாகிவிடும். தொலைநோக்கு சிந்தனை தான் நம்மை பலப்படுத்தும். ஒரு 50 வயது தொட்டவர்கள் சிந்திக்க தூண்ட வேண்டும். 50 வயசு ஆயிடுச்சு, இப்பவும் நாம உணவு கட்டுப்பாடு கொண்டு வரலன்னா அடுத்த உடல் எப்படி வேணாலும் போகலாம். பொருளாதாரம் பலகீனமா இருக்கு, நம்ம இன்னும் ஆடம்பர செலவு பண்ணா நம்ம இன்னும் வறுமை கிளைக்கு போயிடுவோம். இப்படி பொருளாதாரத்துல உடல் ரீதியா, குடும்ப ரீதியா, சமூக ரீதியா நம்ம சிந்திக்கின்ற பொழுது நமக்கு அல்லாஹ் ஏகப்பட்ட உதவிகளை தருகிறான். மன்னரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து சிந்தித்ததால் தான் அந்த நாட்டை அல்லாஹ்வால் பாதுகாக்க முடிந்தது. அதே போன்று வாழும் காலத்தில் முஸ்லிம்கள் சிந்திக்க துவங்கிவிட்டால் ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு தெருவிலும், மஹல்லாவிலும், ஊரிலும் முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் சிந்திக்க துவங்கிவிட்டால் இந்த முஸ்லிம் ஜமாத்தை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் சிந்திக்க துவங்காதன் காரணத்தினால் தான் இன்றைக்கு நாம் பல கூறுகளாக பிரிந்து கிடக்கிறோம். மேலான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் யாசகம் கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு யாசகம் தருகின்ற பொழுது சொன்னார்கள், யாசிப்பது முற்றிலும் தவறானது, எனவே யாசகம் கேட்காதீர்கள். அதே ரசூல் அந்த சஹாபாக்கள், யார் ரசூல் யாசகம் கேட்டா நீங்க தானே வாரி வழங்கணும்னு சொன்னீங்க, இப்ப யாசகம் கேட்க வந்து இப்படி பேசுறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் உழைப்பதற்கு. உழைப்பில்லாமல் வெறுமனே கை நீட்டி சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் உடம்பில தக்காது. எனவே உழைப்பில்லாமல் யார் யாரெல்லாம் சாப்பிடுகிறார்களோ, யார் யாரெல்லாம் யாசகம் கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக உழைக்கப்பட வேண்டும் என்றுதான் பெருமானார் ஆர்வமூட்டினார்கள். இருந்தாலும் தேடி வந்தால் கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் ஒரு சஹாபி மதீனாவில் வாழ்ந்த ஒரு அன்சாரி சஹாபி, யா ரசூலுல்லாஹ், நான் ரொம்ப வறுமை நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இடத்துல என்ன பொருட்கள் இருக்கிறது? அந்த சஹாபி சொல்லுகிறார், என் வீட்டிலே ஒரு போர்வையும் ஒரு தண்ணி குடிக்கிற குவளையும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள். இரண்டையும் எடுத்துட்டு வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வையும் அந்த தண்ணி குடிக்கிற குவளையும் ரெண்டையும் எடுத்துட்டு பஜாருக்கு வந்தாங்க. இந்த 2 பொருட்களை என்னிடத்தில் வாங்குவது யார் என்று ஒரு பொது அறிவிப்பு செய்தார்கள். சஹாபாக்கள் ஒருவர், நான் ஒரு பொருட்காசை கொடுத்து அதை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இதை 2 பொருட்காசுகளுக்கு விற்க நாடுகிறேன், என்னிடத்திலும் யார் 2 பொருட்காசுகளை வாங்க நாடுகிறார் கேட்ட பொழுது ஒரு சஹாபி, யா ரசூலுல்லாஹ், நான் 2 வெள்ளி காசுகளுக்கு வாங்கிறேன்னு சொல்லி போர்வையும் அந்த கிளாஸையும் வாங்கிட்டு போயிட்டார். 2 வெள்ளி காசுகளை ரசூலுல்லாஹ் பெற்று அந்த ஏழை அன்சாரிட்ட கொடுக்குறாங்க. நாம நல்லா கவனிக்கிற இந்த சம்பவத்துல வறுமைன்னு சொல்லிட்டு வந்தவங்க ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் வாழ்க்கையை மாத்தி காட்டுறாங்க பாருங்க. சிந்தனை, தொலைநோக்கு சிந்தனை. சொன்னாங்க, இந்த 2 வெள்ளி காசுல ஒண்ணு கொண்டு போய் உன் குடும்பத்துக்கு தேவையான சாமான்கள், மளிகை சாமான்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கோ. இன்னொரு வெள்ளி காசுக்கு ஒரு கோடாரி வாங்கிக்கோ. அதை வாங்கிக்கிட்டு நேர காட்டுக்கு போ.
கிட்டத்தட்ட 15 நாட்கள் நீ என்ன பார்க்க கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய நிபந்தனை 15 நாட்களுக்கு நாம் ஒண்ணு பார்க்க கூடாது. இந்த 15 நாள் ஊர்ல நீ இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த சஹாபியை காட்டுக்கு அனுப்பிட்டார்கள். அவர்கள் போனார்கள், விறகு வெட்டினார்கள், 15 நாட்கள் கடுமையாக உழைத்து 10 வெள்ளிக்காசுகளோடு ஊருக்கு திரும்பினார்கள். வந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் 10 வெள்ளிக்காசுகளை சம்பாதித்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த 10லே ஒரு குடும்பத்துக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதி வெள்ளிக்காசுகளை சேகரித்துக் கொள்கிறார்கள். நான் அடுத்து சொல்கிறேன், அடுத்து 1 மாத காலத்திற்கு நீ என் கண்ணில் படக்கூடாது, மறுபடியும் போய் உழைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வறுமை நிலையில் யாசகம் கேட்டு வந்த ஒரு முசாஃபிர் நிலையில் வந்த ஒரு அன்சாரி தோழரை அவர் முசாஃபிர் என்ற அந்த நிலையை மாற்ற வைத்து, அவராலும் முடியும், உன்னாலும் உழைக்க முடியும், உன்னால் சம்பாதிக்க முடியும், நீயும் பொருளாசைகளை அள்ளி சம்பாதிக்கலாம் என்ற ஒரு ஊக்குவத்துவத்தை பெருமானார் ஊக்கப்படுத்தினார் என்று சொன்னால், நாயகத்திடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தொலைதூர சிந்தனை ஒன்றல்ல ரெண்டல்ல 1000 இருக்கிறது. மேலான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் ஒரு தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே நுழைகின்ற பொழுது வறுமையான நிலையில் நுழைந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிற்கும் பொழுது ஏழ்மையான தோற்றத்திலே வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சஹாபிக்கு யாராவது பொருளாதார உதவி செய்யுங்கள் என்று பஜாரிலே பொது அறிவிப்பு செய்தார்கள். பஜார்ல பொது அறிவிப்பு செய்கின்ற பொழுது எல்லா சஹாபாக்களும், ஒரு சில சஹாபாக்கள் முன் வந்து அந்த சஹாபிக்கு நம்பி பொருட்களை தருவது, வியாபாரம் செய்ய, அந்த வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வியாபார யுக்தியை பயன்படுத்தி ஒரு நீளமாக நியாயமாக வியாபாரம் செய்ய துவங்கி காலப்போக்கில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி வியாபாரம் செய்தார் என்று சொன்னால், 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குவாங்க. அந்த விலைக்கு பொருளுக்குண்டான விலை 10 ரூபாய் தான். 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஆனா இவர்கள் விற்கின்ற பொழுது 2 ரூபாய் குறைச்சி 8 ரூபாய்க்கு விற்பாங்க. சொந்த காசுல 10 ரூபாய்க்கு வாங்கி அதை விற்பனை செய்கின்ற போது 2 ரூபாய் குறைச்சிருப்பாங்க. லாபத்திலே 2 ரூபாய் குறைத்துக் கொண்டு பொருட்களை வியாபாரம் செய்ய செய்ய வியாபாரத்துல பரக்கத்துக்கள் என்று கொண்டு ஆரம்பித்தது. இந்த இடத்துல வணிகர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் அதிக லாபம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் லாபத்தை பார்க்கக்கூடிய வியாபாரிகள் உங்க சொந்த லாபத்திலிருந்து 1 ரூபாய் குறைச்சு வியாபாரம் செஞ்சு பாருங்க, உங்க கடை பேருதான் மஷூரா இருக்கும். இன்னைக்கு நாம பண்ற தப்பு என்னன்னா, அவர் 2 ரூபாய் வச்சுக்கிட்டாருன்னா நாம 4 ரூபாய் வச்சுக்கிட்டோம்னு சொல்லி வியாபாரம் செய்யறதுனாலதான் 2 பேருக்குமே சரியான போதுமான பரக்கத்து இல்லாம 2 பேர் சரக்கும் அப்படியே தங்கி விடுகிறது. மேலான பெருமக்களை, இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்ட காலத்தில் சஹாபா பெருமக்களுக்கு ரசூலுல்லாஹ் தந்த தொலைநூறு சிந்தனைகள் வறுமை நிலையில் வரக்கூடியவர்களையும் ஏழ்மை நிலையில் வரக்கூடியவர்களையும் வாழ்வதற்கு வழியே இல்லை என்று அடுத்த கட்டத்தில் வந்து நிற்கக்கூடிய யாராக இருந்தாலும் பெருமானார் அவர்களுக்கு எல்லா நிலையிலும் ஊக்கத்தை படுத்தி அவர்களை உத்வேகப்படுத்தி அவர்களுக்கு தொலைநூறு சிந்தனையை உண்டு பண்ணி நீயும் சிறப்பாக வாழ்கின்ற வாழ்க்கையில வழியை உண்டாக்கி தந்தவர்கள் நபிகள் நாயகம். இன்னைக்கு இந்த சமூகத்துல தொலைநோக்கு சிந்தனை இல்லாமல் போயிடுச்சு. மேல பெருமக்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சஹாபி பெருமானார் இடத்துல வந்தார். யாரும் சொல்லலாம், இன்னலி ஜாரன் யுனூனி, என் பக்கத்து வீட்டுக்கார் எனக்கு எப்பவுமே தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாரா, சரி என்ன செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது அந்த சஹாபி, அதுக்குதான் உங்ககிட்ட வந்திருக்கிற, நீங்க சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுதலிகு ஃபஅഖ்ரிஜ் மகாத இல தரீகி, உன் வீட்டுல உள்ள எல்லா சாமானும் எடுத்து தெருல வச்சிரு, தெருல வச்சு டீப்பாட்டு கம்மல் நில்லு வெளியே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு அப்படியே செய்தார்கள். ரோட்டில் போவர்கள் வருவர்கள் எல்லாம் மாஷானுக்கு உனக்கு என்ன ஆனது, ஏன் எல்லா பொருளையும் தெருல வைக்கிற? பொதுவா நம்ம வீடுகள் இருக்கிற யாராவது நம்ம கேட்போமா இல்லையா? அப்படி செய்யும் பொழுது அந்த வீட்டுக்காரர் சொல்றார், இல்லை இல்லை, என்னை என் அண்டை வீட்டார் எனக்கு தொந்தரவு தந்து கொண்டே இருக்கிறார். நான் நபியிடத்துல சொன்னேன், நபி சொன்ன வழிமுறை தான் இது, அதைத்தான் நான் செயல்படுத்தினேன். அப்படியா, யார் இந்த தொந்தரவு தரக்கூடிய மனிதன்? இந்த போராட இவர் தான். அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹும்ம லஅனத ஃபவல்லாஹி லஅஊதிலக, எப்பா நீயா இவர்கிட்ட தொந்தரவு தர்ற? உன்னை பார்த்த நல்ல மாதிரியே தெரியலையே, அல்லாஹ்வுடைய சாபம் உன்னால இறங்கட்டும்னு சொல்லி ஒருவர் சண்டை போடுவதை விட ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவர் பத்வா செய்யக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டார். இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அண்டை வீட்டாரை கூப்பிட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ற, கொஞ்சம் ஒண்ணு மாத்திக்கோ, ஒரு புத்திமதி சொல்லலாம். விபச்சாரம் செய்ய வந்த சஹாபாக்களே திருத்தினவங்க நபிகள் நாயகம், முடாக்குடியா குடிச்ச மது பாட்டல் பாட்டிகளே திருத்தினவங்க நபிகள் நாயகம். சாதாரணமா ஒரு டிஸ்டர்ப் பண்ற
போன்ற பக்கத்துக்காரரை ரசூலுல்லாஹ்வால திருத்த முடியாதா? ரசூலுல்லாஹ் எப்படி செயல்பட்டார்கள் என்றால், நான் திருத்துவதை விட ரோட்ல போறவர்களுக்கு நீ யாரும் தெரியணும், உன்னுடைய குணம் என்னன்னு தெரியணும், நீ நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கிற முகத்தறியை கிழிக்கணும், இந்த ஊர் மக்களுக்கு நீ எப்படிப்பட்டவர் காண்பித்ததுதான் நான் இந்த நிலையை அவருக்கு உண்டாக்கி தந்தேன்னு சொன்னதுனால அந்த தவறை அவர் திருத்திக் கொண்டார். இந்த சம்பவத்தின் வழியாக உலமாக்கள் பதிவு செய்வார்கள், ஒரு தொலைநோக்கு சிந்தனை நம்ம இடத்துல உருவாகிச்சுன்னா நாம எந்த பிரச்சனையும் நம்மளால் சமாளிக்க முடியும். அந்த தொலைநோக்கு சிந்தனை நம்ம இடத்துல இன்றைக்கு வராத காரணத்தினால்தான் நாம் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் தற்கொலைக்கு முயற்சிக்கிறோம், தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறோம், தப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறோம். இதையெல்லாம் திருத்திக் கொண்டு வாழ பழகி கொண்டால் ஸல்லல்லாஹு சொன்னதை போன்று இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையில பரக்கத்துக்களை உண்டாக்கி தருவான். நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கையில யாரு வந்து நின்றாலும் அவங்களுக்கு சொல்யூஷன் ரசூலுல்லாஹ் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இதெல்லாம் என்னால சரி பண்ணவே முடியாது, இது கோர்ட்டு தான் பார்க்கணும், இது ஸ்டேஷன் தான் பார்க்கணும், அப்படி அனுப்பிக்கிற ஆளே கிடையாது ரசூலுல்லாஹ். எந்த பிரச்சனை யாரு கொண்டு வந்தாலும் அது அப்படியே உள்வாங்கி அந்த பிரச்சனைக்கு என்ன வழியை உண்டாக்கி தரணும் சொல்லி பெருமானார் அற்புதமாக செயல்பட்டார்கள். உதாரணத்திற்கு ஒரு மூமின் ஒரு தப்பான விளிம்பில போய் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயங்களை முன்னெடுத்தார்கள் தெரியுமா? உதாரணத்திற்கு விபச்சாரம் கொடிய பாவம், பாவங்கள்ல பெரும்பாவம் விபச்சாரம் பண்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரத்துடைய விளிம்புல போனவனை கூப்பிட்டு நீ விபச்சாரம் பண்ணாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் எப்படி திருத்துகிறார்கள்? ஒரு பார்வையை தாழ்த்தி கொள்கிறார்கள். ஒருவன் படுக்கறைக்கு போகின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் அவனை விட்டு வைக்கல. முதல் படியில ரசூலுல்லாஹ் அவனை தடுக்கிறாங்க, ஆணாயினும் பெண்ணாயினும் ஒரு பார்வைகளை நீ தாழ்த்தி கொள். ஏன்னா ஒரு மனிதன் விபச்சார வலையில் விழுவது முதல் படித்தரமே அவன் பார்வைதான். கண்ணு ஜினா செய்துனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கண்ணை நாம் சரியாக பாதுகாத்துக் கொண்டால் தவறான எண்ணங்கள் உள்ளத்துல வராது, தப்பான சிந்தனைகள் உள்ளத்துல பதியாது, பார்வைகளை நாம் சுதந்திரமாக அவிழ்த்து விட்டதனால் நாம் எந்த பெண்களை வேண்டுமானாலும் பார்க்கலாம், துணிவும் துணிச்சலும் உள்ளவர்கள் பார்த்த பெண்களை அனுபவிக்கலாம் என்ற ஒரு கட்டத்திலும் கூட துணிந்து விடுகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் பாலியல் தொல்லைகள் நாம் நிறைய பார்க்கிறோம். மேலான பெருமக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறின் விளிம்பில போகின்ற விட மாட்டார்கள். அதே மதுவை எடுத்துக் கொள்ளுங்கள், முடாக்குடியா பாட்டிலாக குடமாக உள்ள போற வரைக்கும் ஹராம் ரசூலுல்லாஹ் என்னைக்குமே சொன்னதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த தவறு உங்களுக்கு போதை உண்டாக்குமோ குல்லு முஸ்கிரின் ஹராமுன், ஒரு நிலையை உங்களுக்கு போதை உண்டாக்கினால் அது ஹராம்ட்டாங்க. பொதுவா ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துங்க, அளவுக்கு மீறி போனா அதே ஒரு மாதிரியா திட்டு தரும். ஒரு பிரியாணி எடுத்துங்க, அளவுக்கு மீறி இலையில உள்ள போச்சுன்னா உண்ட மயக்கம் அதே ஒரு மயக்கத்தை தரும். எந்த உணவையும் அளவுக்கு மீறி நாம் எடுக்கின்ற பொழுது அல்லது வெத்தலை பாக்கு நம்ம அளவுக்கு மீறி போடுகின்ற பொழுது நமக்கு ஒரு வகையான போதை உண்டாக்கி தரும். அப்படி இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம். மது ஹராம் சொல்றதை விட போதை எதெல்லாம் தருகிறதோ அது உணவுகளாக இருக்கட்டும், குடிபானங்களாக இருக்கட்டும், அது தடுக்கப்பட்ட ஹராம்கள் மதுவா இருக்கட்டும், அனைத்திலும் ரசூலுல்லாஹ் தடுக்கிற அந்த வழிமுறை, ரசூலுல்லாஹ்வுடைய தொலைதூக்கு சிந்தனை இந்த சமுதாயம் ஹராமிலும் தவறிலும் விழுந்து கொள்வதற்காக வேண்டி அதனுடைய துவக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனைகளுடைய தீமைகளை கிள்ளி எறிகிறார்கள். இப்படிப்பட்டவர்களாகத்தான் பெருமானார் இந்த உம்மத்திலே வலம் வந்தார்கள். இது நன்மைக்கு தீமைக்கு மட்டும் இல்ல, நன்மையில் ரசூலுல்லாஹ் அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. சொன்னாங்கல்ல, சின்ன சின்ன அமல்களை கூட நீங்க என்ன செய்யாதீங்க, பொதுபோக்கா கடந்து போயிடாதீங்க. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றத ஆமா 33 தடவை அப்படின்னு கடந்து போயிடாதீங்க. அல்லது ஒரு தஸ்பீஹாத்து சொல்றத ஆமா இது என்ன அப்படின்னு கடந்து போயிடாதீங்க. எந்த ஒரு நல்ல காரியம் அது சின்ன அமலாக இருந்தாலும் அதை பொதுபோக்காக எடுக்காதீங்க. அந்த சின்ன அமல்ல கூட அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். நாங்க ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் என் செருப்பு வாறு அறந்துருச்சு, நான் என்ன செய்ய? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல அல்லாஹ்ட்ட தொழுது துஆ கேளுன்னாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காலகட்டத்துக்கு செருப்பு அறந்து போச்சு பாவா, நான் என்ன செய்யணும்? ஒரு மகனார் கேட்டாருன்னா அந்த மகனுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா துஆ செய்யணும். ஏன்னா அந்த மகன் அவுலியா. இன்னைக்கு கடைகள் பஞ்சமே கிடையாது, காசுக்கு பஞ்சம் கிடையாது, எல்லா வகையான வாய்ப்புகளும் நமக்கு இருக்கு. அப்படி இருந்தும் எல்லா உதவிகள் பெற்று இருந்தோம். அது முறைப்படி ரசூலுல்லாஹ் போய் என்ன செய்யும் கேட்கும்போது அல்லாஹ்ட்ட கேட்க ரசூலுல்லாஹ் வழியை உண்டாக்கி தர்றாங்கன்னா இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தை அல்லாஹ்வோடு முடிச்சு போடுறாங்க. எந்த கட்டத்திலையும் இந்த உம்மத்து அல்லாஹ்வை மறந்து எதையும் வாழ்ந்து விடக்கூடாது, எதையும் மறைந்து விடக்கூடாது.
ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உன் செருப்பு வாறு அறந்தால் கூட நீ அல்லாஹ்விடத்துல கேட்டு பெற்றுக்கொள். ஸல்லல்லாஹு வாழ்ந்த காலத்தில் இப்படி தொலைநோக்கு சிந்தனை உடையவர்களாக வாழ்ந்தார்கள். ஸைத் இப்னு சாபித் என்ற ஒரு சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, யூதர்களுடைய வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியல, நீ என்ன செய், போய் சுரியானி மொழியை கத்துக்கிட்டு வான்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கவும் எழுதவும் வராது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்போ ஸைத் இப்னு சாபித் அவர்கள் போனார்கள். 17 நாட்களில் சுரியானி மொழியை கற்றுக்கொண்டு பெருமானாரிடத்தில் வந்து நின்றார்கள். அந்த மொழியை நான் கற்றுக்கொண்டேன், அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருப்பதையும் நான் தெரிந்து கொண்டேன் என்று பெருமானார் ஸைத் இப்னு சாபித்தை உருவாக்கினார்கள். பெருமானாருக்கு என்ன அவசியம் இருக்கிறது? தனக்கு தெரியாது அப்படியே விட்டிருக்கலாம். இருந்தாலும் அந்த வேதத்தின் வழியாக, அந்த யூதர்களின் மூலமாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு இழப்பு கடுகளவு கூட வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தொலைநோக்கு சிந்தனையுடைய ஒரு பெரிய தன்மையுடைய மாமனிதராக வாழ்ந்தார் என்பதற்கு இந்த வரலாறுலாம் ஒரு படிப்பணியாக நமக்கு அமைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டம், மௌத்துடைய நேரம் நெருங்கிடுச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்து பண்ண முடியல. தன்னுடைய மனைவி ஆயிஷா நாயகி பக்கத்துல இருக்கிறாங்க. சொன்னாங்க, இமாமத்து பண்ற மாதிரி தெரியல, என்னால முடியல. எந்திரிக்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. ரசூலுல்லாஹ் உடம்பு தண்ணி ஊத்துறாங்க, மறுபடியும் எந்திரிச்சிக்கிறாங்க, மறுபடியும் மயக்கம் போட்டு ஊத்துறாங்க. அவங்களால முடியல, அந்த அளவுக்கு உடல் பலகீனம் ஆயிடுச்சு. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களுடைய எண்ணத்துல எப்படி இருக்கு பாரு, ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேணா நீங்க இமாமத்து பண்ண அனுமதிக்கலாமே. தன்னுடைய வாப்பா அபூபக்கர், அவங்க பேரை சொல்லல, உமர் ரலியல்லாஹு சொல்ல, ஏன்னா உமர்ல வேங்கை, ரொம்ப வீரமானவர், நீங்க அவங்கள இமாமத்து பண்ண விடலாம், என்னுடைய அபிப்பிராயம். இப்போ ஸல்லல்லாஹு கோவப்பட்டாங்க, அந்த சக்கராத்திலையும் கோவப்பட்டாங்க, கோபம் கலந்துச்சு. அது உமர் ரலியல்லாஹு, அது எப்படி நான் அனுமதிப்பேன்? அபூபக்கர் இல்லா இருக்க உமரை நான் எப்படி அனுமதிப்பேன்? அபூபக்கர் தான் முஸல்லாவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அழைத்து அன்றைய இஷா, அன்றைய மறுநாள் ஃபஜ்ர் எல்லாவற்றையும் அவர்கள் தொழ வைக்க சொன்னார்கள். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னால் முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது கூட, நீங்க வா, உனக்குதான் குழுல தெரியல, நீ தொலைவை அப்படின்னு ஒருத்தர் நிக்க வச்சு வேலையை முடிக்கிற பார்த்து கிடையாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு வக்து ஃபர்லை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அதற்கு தகுதியா? உமர்ல தகுதி இல்லையா? உமர்ல தகுதி இல்லையா? அபூபக்கர் உமரும் அவர்களை போன்ற இந்த உலகத்துல நன்மைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சென்ற முன்னிகளை உங்களால பார்க்கவே முடியாது. அபூபக்கர் ஒண்ணு செஞ்சு அதுக்கு உடனே மறுப்பு நன்மை செய்யறவங்க உமர் இல்ல அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளங்கியிருப்பார்கள்? உமர் நன்மை செய்யக்கூடியவராக இருந்தாலும் உமரை காட்டிலும் அபூபக்கர் தான் சிறந்தவர் முஸல்லாக் என்று சொல்லி அபூபக்கரை நியமித்தார் என்று சொன்னார். என்ன அர்த்தம்? ஒண்ணு ஆயிஷா சொன்னாங்க, இல்ல இல்ல அபூபக்கர் இல்ல, கொஞ்சம் சாஃப்ட், ரொம்ப ஒயிட்டா இருப்பாங்க, ரொம்ப ஹார்டா இருக்க மாட்டாங்க, ரொம்ப தன்மையா இருப்பாங்க. உமர் அப்படி கிடையாது, சட்டு புட்டுன்னு முடிவு எடுக்கிறாரு, பட்டுன்னு கோவம் வருவாரு, ஏதாவது ஒண்ணு உடனே நிற்பாரு. அதனாலதான் சொன்னேன், அப்படியெல்லாம் கிடையாது என்று பெருமானார் அன்றைக்கு தடுத்தார்கள். அதனுடைய பின்பலனை உமர் சொல்லி காமிக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கு பின்னாடி ஜகாத்துல் ஜிஸ்யா வரியை வசூலிக்கக்கூடிய நேரம் வரும் பொழுது நான் அபூபக்கருடைய வீரத்தை பார்த்தேன், நான் விளங்கிக் கொண்டேன், அன்றைக்கு என்னை முஸல்லாவில் நிற்க வைக்காத காரணம் இதுதான் என்று. அன்றைக்கு தான் நான் அவர்களுடைய உண்மையான வீரத்தை பார்த்தேன். ரசூலுடைய மௌத்துக்கு பின்னாடி ஜகாத் பணத்தை வசூலிப்பதில் அபூபக்கரை போன்ற ஒரு சிறந்த ஆட்சியாளரை நான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடியவர் யார்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த அளவுக்கு பெருமானாருடைய சஹாபாக்கள் இப்படி அழகாக தொலைநோக்கு சிந்தனைகளாக வாழ்த்து வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய முஅஜிஸாத்துக்கள், அற்புதங்கள் 1000 இருக்கின்றன. அதுல நாம எதையும் எடுத்துக்க வேணாம். அற்புதம் சொல்றதா இருந்தா ஒன்னே ஒன்று சொல்லலாம், அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அருமை தோழர்கள் என்று குறிப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹ் இவ்வளவு தூரம் சாதிச்சதுக்கு உண்மையான ஒரு துணை யாருன்னு கேட்டா சஹாபாக்கள் தான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா காலத்திலும் கை கொடுக்கக்கூடிய தோழர்களாக இருந்தார்கள். ஒன்றை சொன்னால் அப்படியே செய்யக்கூடியவர்கள் சஹாபாக்கள். மேலான பெருமக்களே, அதே நபியினுடைய சொல்லை கேட்டு சஹாபாக்கள் வாழ்ந்ததன் காரணத்தினால் தான் சஹாபாக்களிலே குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹு என்ற பட்டத்தை பெற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ஒரு மனிதர் வந்தார். ஹைபருடைய போருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர பொறுப்புதாரியா நியமிச்சாங்க. அவர் அங்க போய் அந்த பொறுப்புல நிறைவேற்றிட்டு திரும்ப பெருமானாரை சந்திக்க வரும் பொழுது கையில பேர்ச்சப்பழத்தோட வர்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேர்ச்சப்பழத்தை வாங்கிட்டு பார்த்தாங்க,
அக்குலு தம்ரின் ஹைர அஹாக்கதா, இது என்ன, இது ஹைபருடைய பேச்ச பழமா? ஆமா. ஹைபருடைய பேச்ச பழம்னா இவ்வளவு மட்ட ரகமா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல யார சொல்ல, அங்க மட்டமான பேச்ச பழம் இருக்கு, உயர்ந்தரமான பேச்ச பழம் இருக்கு. அப்படின்னா அந்த உயர்ந்தரமான பேச்சம்பழம் எங்க அப்படின்னு கேட்டான். இல்ல இல்ல, மட்டமான பேச்சப்பழம் 2 சா இருந்தா நாங்க உயர்ந்தரமான பேச்சப்பழம் 1 சா வாங்குவோம். உயர்ந்தரமான பேச்சப்பழம் நாங்க மட்டமான பேச்சப்பழம் 3 சா வாங்குறாங்க, உயர்ந்தரமான பேச்சப்பழம் 2 சா நாங்க வாங்குவோம். சார்னா ஒரு கூட அளவு. சல்லாஹ் சொன்னாங்க, லா தஃபாலு பிஹில் ஃபஹம பிதாரிஹி சும்மா பிதாரிஹிம் ஹனீபல் ஜனீபல். அதாவது நீங்கள் பேச்சப்பழத்தின் நிறத்தையோ அல்லது அதுல உள்ள மட்ட ரகத்தையோ அதனுடைய குவாலிட்டியை நீங்க என்ன செய்யாதீங்க, வச்சு அதை முடிவு பண்ணாதீங்க. அதனுடைய மட்டமோ உயரமோ அது வேற, ஆனா இனம் ஒன்று. பேச்சப்பழத்துல எல்லாமே ஒண்ணுதான். அது கொட்டை உள்ளதா இருந்தான்னு கொட்டை இல்லாததா இருந்தா, வாயில கொட்டை பேச்சப்பழம் தமிழ்தான். அதுக்கு பேர் வேணா வச்சுக்கலாம், மஸ்கட் அது என்ன வேணா வச்சுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழத்துல கூட அந்த வித்தியாசத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு சஹாபாக்களை அப்படி செய்யாதீர்கள். பொதுவா நம்மள நிறைய பேர் ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ போனா வரும்போது வீட்டுக்கு காஸ்ட்லியானதை வாங்கிப்பாங்க. யாரும் தவறா எடுத்துக்கலாம், மாத்தி கூட சொல்லலாம். அல்லது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியவங்க தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்போது செய்வாங்க, நெருங்கிய சொந்தத்துக்கு நல்ல குவாலிட்டியா வாங்கி எடுத்துருவாங்க. கொஞ்சம் அப்படி தூரமா வச்சு பாக்குற அளவு சொந்தத்துக்கு ஒரு மட்டாரமான வாங்கி எடுத்துருவாங்க. அதை கொடுக்கும்போது உயர்வாத்தர் வந்து நினைச்சுப்பாங்க. அதை வாங்குற என்ன செய்வாரு, ஆமா இது ஒரு துணி, இது கொண்டாந்து தர்றாங்க, இதே என்கிட்ட 10 கிடக்குது. ஒருவருக்கு அன்பளிப்பு செய்யும் போது கூட அதுல மட்டரகமான விட்டுட்டு உயர்வானதை கொண்டாந்து தரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிந்தனை எங்க போகுதுன்னு பாருங்க. எல்லாமே பேசப்படும் தானே, ஏன் அதை பிரிக்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு எந்த ஒரு என்ன சொல்றது, நபீனம் இல்லாத காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சிந்தித்தார் என்று சொன்னால் அவருடைய உம்மத்து நாம் எல்லாம் இன்னைக்கு நாம சிந்திக்க தவறின காரணத்தினால்தான் முஸ்லிம்கள்ல மருத்துவர்களை உருவாக்க முடியல, முஸ்லிம்கள்ல வழக்கறிஞர்களை உருவாக்க முடியல, முஸ்லிம்கள் IAS IPS அதிகாரிகளை உருவாக்க முடியல. உயர்ந்த பதவியில நம்ம ஆட்கள் யார் இருக்கிறார்? எல்லாரும் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல அல்லது ஏதாவது ஒரு தொழில் தவறல்ல, வராதவர்கள் செய்து கொள்ள வேண்டியதான். நாம் முயற்சி செய்யாமல், நாம் அதை பத்தி சிந்திக்காம, ஊக்கப்படுத்தாம, தொலைநோக்கு எண்ணமே இல்லாம வாழ்ந்தா இப்படிதான் நம்ம கிடப்புல கிடக்கும். நான் சொல்லல, அல்லாஹ்வே சொல்லுகிறார், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் உங்களை நான் உயர்த்த மாட்டேன்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. சூரா யூனுஸ்ல பேசலாம். உங்களை நீங்க முன்னேறி செல்லணும்னா, உங்களை நீங்க உயர்த்திக்கணும்னா நீங்க தான் முன்னேறணும், நீங்க தான் முயற்சி செய்யணும், நீங்க தான் சிந்திக்கணும்ன்றான். சிந்திப்பதற்கு ஒரு வழிகாட்டுதல், ஒரு மாடல் லைஃப் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில வச்சிருக்கிறானே. 6 வயசு இருக்கும் பொழுது அன்னை ஆயிஷாவை ரசூலுல்லாஹ் கரம் பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு 50 வயசு. அததான் இன்னைக்கு ரொம்ப கொடூரமா பேசலாம். ஒரு 50 வயது நபர் எப்படி 6 வயது திருமணம் பண்ணலாம்? அப்படி பேசுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அன்னை ஆயிஷா அவர்கள் 8 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹுடைய மவுத்துல அன்னை ஆயிஷாக்கு வயது 9. இப்ப பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா 60 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தா. ஏன் அன்னை ஆயிஷாவை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த போட்டோஸுடைய மெமரி. பொதுவா இன்னைக்குதான் மொபைல் வந்திருக்கு, எல்லாத்தையும் நம்ம படம் பிடிச்சி பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். மொபைல் இல்லாத காலங்களில் நாம் சுற்றுலாக்கு போனா எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல பதிவு பண்ணி வச்சிருப்போம். நமக்கு நேரங்கள் வரும்போது அதை சிந்திச்சு பார்ப்போம், இங்கெல்லாம் போனோம், அங்கெல்லாம் போனோம், இப்படிலாம் இருந்தோம், அப்படிலாம் இருந்தோம். நமக்கு அந்த சிந்தனை, அந்த மெமரி தான். அன்னை ஆயிஷாவிட்ட அந்த மெமரி நிறைய இருந்தது. ரசூலுல்லாஹ்வை பக்கத்துல இருந்து அப்படியே பார்த்தவங்க, 8 வருஷம் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்தவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிச்ச காரணமே என்னுடைய ஈமானிய சொத்து, என்னுடைய நபி மொழிகள், இது அத்தனையும் இந்த உம்மத்துக்கு கொண்டு போவதில் நீங்க சிறந்தவங்க உங்களுக்கு கரம் பிடிச்சிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அசல் நோக்கமே. குறைந்த வயதுடைய ரசூலுல்லாஹ் திருமணம் என்ற நோக்கமே கிடையாது. 60 வருஷ வாழ்க்கையில் அன்னை ஆயிஷா அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொன்ன ஹதீசுகளை கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஹதீசுகள். மேலான பெருமக்களை, இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, அவர்களோடு வாழ்ந்த மனைவிமார்களும் சரி, சஹாபாக்களும் சரி, தொலைநோக்கு சிந்தனையுள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். என்று சொன்னால், ஒரு மனிதன் நபியிடத்துல வந்து சொன்னா, யாரும் சொன்னா என்னுடைய சொத்தை ஒருத்தர் ஆட்டையை போட பார்க்கிறார், அப்படி சொன்னாதான் புரியுது. அபகரிக்கிறார் சொன்னா அது இன்றைக்குள்ள ஜெனரேஷனுக்கு புரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அப்படின்னா அல்லாஹ்ட்ட முறையிடுனா. 2வது பதில், அல்லாஹ்ட்ட முறையிடுறேன், அது நடக்கணும்னா என்ன செய்ய அப்படின்னா, நீ முஸ்லிம்கள் இருக்கிற பகுதியில போய் உதவி தேடு. முஸ்லிம்கள்கிட்ட சொன்னாலும் வேலைக்கு ஆகல, அப்புறம் நான் என்ன செய்யறது? அந்த நாட்டினுடைய அரசர்கிட்ட அதிகாரிகிட்ட போய் முறையிடு.
என்னுடைய அதிகாரிமா தூரத்துல இருக்கிறாங்க, நான் அப்ப என்ன செய்யறது? உடல் அவர் பதில் சொல்றார். அப்படின்னா உன் சொத்தை யார் அபகரிக்க நாடுறாங்களோ அவர்கிட்ட நீ முஜாஹிது போராடுன்னா போய் சண்டை போடு. இன்னைக்கு சொத்துக்காக வேண்டி தன்னுடைய பங்கு வருவதற்காக தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள் முஸ்லிம்கள். அவனை எப்படி மடக்கிறது? நேரடியா சண்டை போட முடியாது. எனக்கு வர்ற பங்கு என்னுடைய ஹக்கு தான், ஆனா அதை நேரடியா வாங்க முடியாது. அதுக்கு வாங்குற ஒரே டெக்னிக் இதுதான், அந்த சிறு அந்த சூனியம். அதை வச்சு அவனை மடக்க முடியும். அதுக்கு ஏதாவது ஒரு பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் போய் காசு பணங்களை செலவு பண்ணி அவருக்கு ஏதாவது ஒண்ணு கை கால் படுக்கிற மாதிரி படுகளை கிடக்கிற மாதிரி ஆளை படுக போட்டு அது மொத்தத்தையும் சொல்றதுக்கு என்னுடைய அப்படித்தான் இந்த சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உன் சொத்து கடைசி கட்டம் நீ வாங்குற ஒரே வழி அவற்றை நீ போராடுறதான். அப்படி போராடி நான் செத்து போயிட்டா என்ன செய்ய? ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மறுமையிலே நீ ஷுஹதாக்கள் பட்டியலில் எழுப்பப்படுவ. அப்பதான் அந்த மனிதர் சாந்தமானார். அதற்கு பிற்பாடு அந்த இடத்தை விட்டு போனார் என்பதாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. மேலான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தொலைதூர சிந்தனையுடைய ஒரு மாமனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள். நம்மை சிந்திக்க சொல்லி ஒரு வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடியவர்கள் மேலும் மேல் படிப்பை படிக்க வையுங்கள். தயவு செய்து படிப்புல கை வைக்க வேண்டாம். அவருக்கு ஆண் பிள்ளை அவர் வச்சு நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி நீங்க தவறான கணக்கு போட்டீங்கன்னா இந்த உம்மத்துல எல்லா திறமைகளும் ஒரு கிணத்துல போய் முடங்கி கிடக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வாழும் காலத்தில் எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கவனிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில எல்லாம் கரெக்டா நடக்குது. கண்ணு திறந்தா நல்லா பார்க்கிறோம், காது நல்லா கேட்குது, நடந்தா காது நடக்குது, எடுத்தா கை வேலை செய்யுது, உள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸும் வேலை செய்யுது. ஆனா நான் மட்டும் ஒரு விஷயத்துல குறையா இருக்கு. அதுதான் என்ன, 5 வேலை தொழுவது இல்லை. சாப்பிட்டா உள்ள இறங்குது, செரிமானம் ஆகுது, கழிப்பா வெளியே போயிருது, தண்ணி குடிச்சா உள்ள போகுது, ஃபில்டரா யூரினா வருது, கிட்னி நல்லா வேலை செய்யுது, லிவர் நல்லா வேலை செய்யுது, பிரெயின் நல்லா வேலை செய்யுது, எல்லாம் பக்காவா இருக்கு. ஆனா நான் மட்டும் எதுல ஒரு குறையில இருக்கு. அதுதான் என்ன, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறது. அதுல நீங்க நில்லுங்க. ஏன் அல்லாஹ் தொலை சொல்றான்னு சிந்திங்க. நான் சொல்ல வர செய்தியே தொலைதூக்க சிந்தனை. எதுக்கு தொழுகிறோம்? தொழுதா என்ன கிடைக்கும், பின்னாடி என்ன நடக்கும், கபர்ல எப்படி கேட்கப்படும், கபர் வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் வாழும் போது சிந்திச்சாதான் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்துல வரும். நாம சிந்திக்க தவறிட்டோம்னா நாம போய் நிக்கிற இடம் நரகம் என்பதாக அல்லாஹ் ரசூலும் குறிப்பிடுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சிந்தித்து செயல்படக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை உருவாக்குவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதை அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்கட்டும். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.